மடிப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் தனியார் மண்டபத்தில் செயல்வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டம் திமுக தென்சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி 187வது வட்டம் மடிப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் தனியார் மண்டபத்தில் வட்ட செயலாளர் MKJ தலைமையில் செயல்வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதி செயலாளருமான அரவிந்த் ரமேஷ் மற்றும் மாவட்ட பொருளாளரும் செயல் வீரர்கள் கூட்டத்தின் தொகுதி பொறுப்பாளருமான வேளச்சேரி பாஸ்கரன் MC மற்றும் சென்னை மாநகராட்சி 14வது மண்டல குழு தலைவரும் மேற்கு பகுதி செயலாளருமான SV ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் வரும் 17ஆம் தேதி ராயப்பேட்டை YMC மைதானத்தில் நடைபெறவிருக்கும் திமுக கட்சியின் 75ஆம் ஆண்டு பவள விழாவில் பங்கேற்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கினர். இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் ஷெர்லி ஜெ மற்றும் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட, பகுதி, வட்டம், பிற அணி பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தேர்தலில் சிறப்பான முறையில் கழக நிர்வாகிகள் பணியாற்றியதன் அடிப்படையில் இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய சோழிங்கநல்லூர் தொகுதி 96,000க்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மிகப்பெரிய பேர் உதவியாக சோழிங்கநல்லூர் தொகுதி இருந்தது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக முதல்வர்களுடைய இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 சட்டமன்ற தொகுதிகளை நாம் கண்டிப்பாக நிச்சயமாக அதை நாம் திராவிட முன்னேற்ற